கலை நிறை கணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனீலையடி சரணம் சரணம் தலைவ நீலையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் சிலைமலை உடையவா சரணம் சரணம் சிலைமலை உடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் கலைஞரே கணவனே சரணம் சரணம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தேவம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகழ்நாட தனித்தலைமை தெய்வமும் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்ததே வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாயே கலந்தினிக்கும் தெய்வமோ காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம் கருணைநிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாத என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்றபயிலாடுகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபயிலாடுகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வம் எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம் ஆண்டு கொண்ட தெய்வம் விண்ணப்பம் எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் வாக்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் மரணம் ஆசிரமம் முதலிய பிரகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் உலகாச்சார சங்கற்பங்களும் எங்கள் மனதில் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செவித்தருள் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஆண்டவரே பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, ஆயர்பெரிதும் தயவுடைய தந்தை உலகை உயிரிக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இங்கே வருகை வருவதால் இது
பெருமை மிக்கதாக விளங்குகின்றது. சன்மார்க்க வழிபாடு, சன்மார்க்க சத்விசாரம் என்பது ஒரு அற்புதமான வேள்வி. ஏன்னு கேட்டா, இன்றைக்கு கொண்டாட்டங்கள் நிறைய இருக்கின்ற காலகட்டத்தில் வேள்வியாக வழிபாடையோ சத்விசாரத்தையோ செய்வது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். உண்மையிலேயே வழிபாடு செய்ய வேண்டும், உண்மையிலேயே அருள் பெற வேண்டும், உண்மையிலேயே இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பயனை நாம் பெற வேண்டும். இவ்வளவு காலமும் நாம் என்ன செய்தோம் என்பது தெரியவில்லை. இனி ஏதாவது நாம் சரியான பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி அவற்றுக்கு சரியான விடைகளை சொல்வதுதான் சன்மார்க்கமாகும். அந்த வகையிலே இந்த மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் நம் அன்பிற்குரிய ஐயா வழக்கறிஞர் பாலசீனிவாசன் அவர்கள். அவர்களை இந்த அறக்கட்டளையின் சார்பாக வருக 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 வருக. அவர்களை பற்றி நான் ஒரு சில கூறித்தான் ஆக வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, இரண்டு வகையான வழிபாட்டிலும் உண்மையிலேயே கரை கண்டவர். கம்பன் கழகத்தில் மிகப்பெரிய தொண்டாற்றி வருபவர். அதே போல சேக்கிலார் அறக்கட்டளையிலும் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தலைமுறை, அதாவது வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை, பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சைவத்தையும் சரி, வைணவத்தையும் சரி, எந்த வழிபாட்டு வழியாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர் இலக்கியமாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதோடு அவைகளை கொஞ்சமாவது நாம் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்கின்ற செய்தியை எப்பொழுதுமே முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள். ஏன்னு கேட்டா, இப்போ இந்த தலைமுறையில, அதாவது கல்லூரி பள்ளியில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தோட எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிறாங்க, உண்மையான ஆன்மீகத்துல என்பதெல்லாம் உண்மையிலேயே ஏன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக வேகமான எந்திர கதியான காலகட்டத்துல கல்லூரியில நல்லா படிச்சாச்சு, என்னாச்சு, கேம்பஸ் என்ட்ரி ஆச்சா ஆச்சு, வேலை கிடைச்சிச்சா கிடைச்சிச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, இந்த ஊர்ல இருப்பீங்களா, வெளிநாட்டுக்கு போறீங்களா, இங்க போறீங்களா, சரி, அடுத்தது இப்படிதான் இருக்கே தவிர உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா, வீடு நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கா, அல்லது இந்த சமுதாயம் நல்லா இருக்கா அப்படின்ற பற்றிய சிந்தனை எல்லாம் எங்காவது இருக்கான்னா நம்ம அப்படி அவங்களெல்லாம் ஆற்றுப்படுத்தல. நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரியை விட்டு வெளியில வரப்போகும்போதே ஒரு அப்பாயின்மெண்ட் கையில வரணும். இல்லைன்னா அந்த பையன் உண்மையில ரொம்ப குறைவுபட்ட பையன், ரொம்ப சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுறோம். உண்மையில அப்படி வெளியில வந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு திருவூர் கூட்டி வைக்க போகும்போது அது நிச்சயமாக நடக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மட்டுமே வாழ்க்கையாக செய்ய போகும்போது அறம்போதும் கூர்மையேனும் மரம் போல்வ மக்கள் பண்பு இல்லாதவர். ரொம்ப கூர்மையா இருக்கணும். என்ன பயன்? என்னை அடுத்த அனுபவம் வாய்த்திடல் வேண்டும். மற்றவங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க உடம்பு நல்லா இருக்கணும், மனது நல்லா இருக்கணும். இந்த பாதையில போகும்போது திருவருள் உங்களுக்கு வாய்க்கணும். அப்படி இருந்தால்தானே உண்மையிலே நீங்க சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற பொருள். அந்த வகையிலே வள்ளல் பெருமானுடைய திருவடியை வணங்கி, இப்போ வந்திருக்கக்கூடிய உங்கள் திருவடியை வணங்கி, இன்றைய மாலை பொழுதில் நீ எனது குலத்து முதல் மகனே என்கின்ற தலைப்பில் அருள் விளக்க மாலையிலிருந்து ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். இதற்கு மேல் நான் நீட்டி பேச நினைக்க பயந்து அவர்களுக்கு இடம் விட்டு அமைகிறேன். மாறுபட்டதென்றால் மிக பலர் அறிய மாட்டார்கள். முதலில் வள்ளலார் விழாவை
பெரிய அளவுக்கு மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதியவர் முதலமைச்சராக இருந்த ரெட்டியார் அவர்கள். அவருடைய உடல் நலம் குன்றுகிற காலத்தில் வள்ளலாரினுடைய அருட்செய்திகளை நான் இப்படி விழா நடத்தி கொண்டிருக்கிறேன், இந்த விழா எனக்கு பிறகும் நடக்க வேண்டும், ஆகவே இதை வழி நடத்தி செல்கிறவர்கள் யார் என்று அப்போது கல்வி அமைச்சராக இருந்த நான் மிகவும் போற்றுகிற எங்கள் கல்லூரியினுடைய நிறுவனர் தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் ஐயா அவர்களை சென்று பார்த்திருக்கிறார். ராமசாமி ரெட்டியார் முதலில் திருக்குறளை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தவர் அவர்தான். 1946 விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே பிரகாசம் என்கிறவர் முதலமைச்சராக இருந்த போதும் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர்தான். அதற்கு பிறகு விடுதலைக்கு பிறகு ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த போதும் முதல் ஓராண்டு கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர்தான். அவரிடத்தில் அவர் கேட்டபோது அவர் கைகாட்டியவர் தான் அருட்செல்வர் நாமகாலிங்கம். இப்படி ஒரு குறிப்பு உண்டு, இதை மறுப்பவர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலும் இது நடந்தது இப்படித்தான் என்பதில் எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. அருட்செல்வர் அவினாசிலிங்கம் செட்டியாரால் கைகாட்டப்பட்டதற்கு காரணம் சைவத்தில் வேரூன்றியவர் மட்டுமல்ல, ஆன்மீகம், பத்திமை, தொண்டு, அறம் இவற்றில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். பெரிய செல்வம், அந்த செல்வம் கூட அவருடைய தந்தையாருக்கு பிறகு அவருடைய உழைப்பால் வந்தது. இன்றைக்கு 55 நிறுவனங்களை கட்டி காக்கிறார் அவருடைய மகன் மாணிக்கம் ஐயா அவர்கள். எத்தனை கல்லூரிகள், எவ்வளவு பெரிய தொழில் நிறுவனங்கள், இவையெல்லாம் இருக்கும்போது வள்ளலாரையும் காந்தியையும் நினைத்து பார்க்கிறார்கள். பெரும்பாலும் இந்த திருக்குறள் நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்திலும் வள்ளலார் நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்திலும் பெரிய கூட்டம் இருப்பதில்லை என்கிற வருத்தம் எல்லோருக்கும் உண்டு. எனக்கு அந்த வருத்தம் இல்லவே இல்லை. அப்படி ஒன்றும் வள்ளுவரையும் வள்ளலாரையும் முழுமையாக பின்பற்றுகிற கூட்டம் இல்லவே இல்லை. மக்களில் 99 விழுக்காடு என்று கூட சொல்லக்கூடாது. 1 கோடியில் 10 பேர் 5 பேர் தான் வள்ளுவர் வழியிலும் வள்ளலார் வழியிலும் வாழ முடியும். மற்ற எல்லாருமே வாழ முடியும், ஆனால் வாழ்வதற்கான துணிவை மேற்கொள்வதில்லை. நாமகாலிங்கம் ஐயா இந்த அருவிளக்க மாலை என்ற நூலுக்கு மா வைத்தியலிங்கம் ஐயா எழுதிய உரைக்கு சிவாலய மோகன் பதிப்பித்து வெளியிட்ட காலத்தில் அதற்கு ஒரு அணிந்துரை வழங்கியிருந்தார். அதில் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், சைவமும் சுத்த சன்மார்க்கமும் இரண்டும் மலரும் மனமும் போன்றது என்று சொல்லுகிறார். சைவம் என்பது மலர், சுத்த சன்மார்க்கம் என்பது மனம் என்று குறிப்பிடுகிறார். மலர் இல்லாமல் மனம் இல்லை. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், வள்ளலாருடைய சன்மார்க்கம் வேறு சைவம் வேறு என்று சொல்லக்கூடாது. சைவம் தான் மலர், சுத்த சன்மார்க்கம் என்பது மனம். உருவ வழிபாட்டை வள்ளலார் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்கிற வினா கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நடந்த சங்க வேதாந்தி ஒருவரினுடைய
கூட்டத்தில் அந்த வேதாந்தி பேசிய பேச்சை மறுநாள் வள்ளலார் வரும்போது மக்கள் எடுத்துச் சொல்ல வள்ளலார் ஒரு விடை சொன்னார். அந்த விடையை புரிந்து கொண்டவர்கள் மிகச் சிலர். அந்த விடையை சுருக்கமாக மகாலிங்கம் ஐயா ஒரு குறிப்பிடுகிறார். உருவ வழிபாடு இல்லாத நெறி சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளலார் காட்டினார். ஆனால் உருவ வழிபாடு வேண்டுவோர் அது செய்க என்றும் வழிவிட்டார். உருவ வழிபாடு இல்லை என்ற நிலைக்கு போக வேண்டுமானால் அப்ப உருவ வழிபாடு என்ற ஒன்றில் இருந்திருக்க வேண்டும். உருவ வழிபாடு என்பது தொடக்க கல்வி போல, சுத்த சன்மார்க்கத்தில் உருவ வழிபாட்டை கடப்பது என்பது மேல்நிலை படிப்பது போல. தொடக்க கல்வி இல்லாமல் மேல்நிலை கல்விக்கு செல்ல முடியாது. ஒருபோதும் வள்ளலார் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லவில்லை. உருவ வழிபாட்டை கடந்து அவர் சொல்ல வந்தது என்னென்றால், எல்லா இடத்திலும் எப்போதும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு இறைவனுக்கு நாம ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் திருத்தொல்லேனம் என்கிற பகுதியில் அருமையாக ஒரு தொடர் சொல்லுகிறார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ. இந்த தொடருக்கு என்ன பொருள்? எந்த உருவம் இல்லை, எந்த பெயரும் இல்லை என்பதல்ல. நீ எந்த உருவத்தை வைத்தாலும் எந்த பெயரை வைத்தாலும் அதில் இறைவன் இருக்கிறான். ஆனால் அந்த ஒன்றிலேயே இறைவன் இருக்கிறான் என்று வாதிடுவதுதான் தவறு. இதில் தான் நாம் தோற்று போகிறோம். அது நமக்கு புரியவே இல்லை. அப்ப உருவ வழிபாடு இல்லாத நெறிதான் சன்மார்க்கம். அந்த உருவ வழிபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கத்திற்கு வர வேண்டுமானால் உருவ வழிபாடு என்ற ஒன்றினை கற்று தேர்ந்து அதை கடந்து வர வேண்டும். அதனால் உருவ வழிபாடு இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை. அதை தவறாக புரிந்து கொள்வது நம்முடைய அவ்வளவுதான் நமக்கு வாய்த்தது என்று சொல்ல வேண்டும். வள்ளலாரினுடைய அனைத்து அருட்பணுவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அந்த காரணங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதான் இந்த அருள் விளக்க மாலை என்கிற 100 பாடல்கள். என் சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். ஒரு தொடருக்கு 8 சீர்கள் இருக்கும். அது ஒரு விருத்தமாக அமைந்திருக்கும். இப்ப இந்த அருள் விளக்க மாலை என்ன என்று கேட்டால், இறைவனாக வந்து தனக்கு அருள் அனுபவத்தை கொடுத்தான். அந்த அருள் அனுபவத்தை அவர் பெற்றார், இன்புற்றார். அந்த பேரின்பத்தை இன்புற்றதை நினைத்து நினைத்து உருகினார். அந்த உருக்கம்தான் அருள் விளக்க மாலையாக வளர்ந்தது. இறைவனே வந்து ஆட்கொண்ட திறம். இது மாணிக்க வாசகர் தனக்கு நிகழ்ந்ததாக சொல்லுகிறார். திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். அருளாளர்கள் மிக பலரும் இந்த பட்டறிவாகிய அனுபவத்தை நமக்கு அருட்பணிவர்களாக கொடுத்திருக்கிறார்கள். வள்ளலார் இந்த பாடுகிற 100 பாடல், இந்த கல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆனால் அருள் விளக்க மாலையை எத்தனை பேர் ஊன்றி படித்தோம் என்று தெரியாது. இந்த 100 பாடல்களில் இந்த 70வது பாட்டு தான் 2வது அடி நமக்கு இப்போது கருதி பார்க்க கொடுத்திருக்கிறது. ஏன் வள்ளலாரையும் வள்ளுவரையும் நம்மால் நெருங்க முடியவில்லை என்றால், நாம் மிகப்பெரிய இடர்பாட்டில் நம்மை வளர்த்துக் கொண்டு வந்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும்
இதில் அப்படியே தோய்ந்து போயிருக்கிறார்கள். வெளியே நடிக்கிறார்கள் பல பேர், அது எதுவுமே இல்லை என்பது போல. குறிப்பாக ஜாதி, மதம், இனம் இந்த மூன்றும் வேறுபாடில்லாமல் இருத்தல், இருக்க வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள் அல்லது விரும்புவது போல நடிக்கிறார்கள். அதாவது நாங்கள் இந்த கருத்துக்கு உடன்படவில்லை என்று சொல்லிவிட்டால் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். ஆனால் எங்களுக்கு இந்த வேறுபாடு இல்லாமல் இருப்பது நல்லது என்று வெளியே பேசுகிறார்கள். ஆனால் குடும்பம் என்று வருகிற போது நான் சமுதாயத்திற்கு பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். ஆகவே என்னுடைய ஜாதியில் திருமணம் செய்து கொள்கிறேன், எனது இனத்தில் திருமணம் செய்து கொள்கிறேன். இது போல ஒரு கட்டுக்கோப்புக்குள் வந்து முடங்கி விடுகிறார்கள். அருள்விளக்க மாலையை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த மூன்றிலிருந்து விடுபட வேண்டும். ஜாதி, மதம், இனம் இந்த மூன்றின் வேறுபாட்டில் இருந்தும் முதலில் நம்முடைய மனதை அப்படி அகல புறந்தள்ளிவிட்டுத்தான் உள்ளே நுழைய வேண்டும். இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அந்த இரண்டாவது கருத்து என்ன என்றால், அந்த இரண்டாவது கருத்து திரும்ப திரும்ப நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்கும் சிரிப்பும் வருகிறது. மக்களை பார்த்து சிரிக்கவும் தோன்றுகிறது, அனுதாபப்படுவதும் தோன்றுகிறது. வள்ளுவரும் அதைத்தான் சொன்னார், வள்ளலாரும் அதைத்தான் சொன்னார். சிற்றுயிர்களுக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது. துன்பம் செய்யக்கூடாது என்றால் சிற்றுயிர்களை கூட, கொசு கடிக்கிறது என்றால் நம்மை அறியாமல் தட்டி விடுகிறோம். மூட்டை பூச்சி கடிக்கிறது என்றால் ஏதாவது ஒன்று செய்து அதை கொன்று விடுகிறோம். எறும்பு, ஈ, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இவற்றிலிருந்து, இவற்றினுடைய போக்கிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காகத்தான் தொடக்க காலத்தில் நம்முடைய மக்கள் பண்பட்ட ஒரு நிலையை நமக்கு பாடமாக வைத்து காட்டினார்கள். எது என்றால், உண்பதற்கு முன் உண்ணக்கூடிய இடத்தில் நீர் தெளிப்பது. இன்றைக்கு நாம் போட்டிருக்கக்கூடிய தரைகள் அல்ல, அன்றைக்கு மண் தரைகள், புல்தரை, குடிசை, பெரிய கட்டிடங்களாக இருந்தால் கூட கீழே மண் தரை அல்லது இந்த கற்களை பதித்து பூசி இருக்கக்கூடிய தரை, இது போலத்தான் இருக்கும். அதனால் அரிசி மாவில் சுற்றியும் கோலம் போட்டு அதற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையே தொடங்கினார்கள். இந்த விடியற்காலையில் கோலமிடுவது, நீர் தெளித்தல், கோலமிடுதல் என்கிற வழக்கம் வெறும் தூய்மைக்காக மட்டும் வந்ததில்லை, அழகுக்காக மட்டும் வந்ததில்லை. இப்ப நம்ம பேரூர்களில் இருக்கிறோம், எங்கேயும் நாம் எதிர்பார்ப்பது போல நமக்கு சாணம் கிடைப்பதில்லை. இன்னும் சிற்றூர்களுக்கு போனால் அத்தனை வீடுகளிலும் விடியற்காலையில் சாணத்தை நீரில் கரைத்து சாண தண்ணீர் தெளித்து கோலமிடுவார்கள். இன்னும் சில வீடுகளில் முதலில் பெருக்குவார்கள், மஞ்சள் கலந்த சாண நீரை தெளிப்பார்கள், தெளித்த பிறகு மீண்டும் பெருக்குவார்கள். பெருக்காமல் இருத்தல், பெருக்குதல், இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சாணத்தண்ணீர் தெளிப்பதற்கு முன்பாக பெருக்கிவிட்டு சாணத்தண்ணீர் மட்டும் தெளித்தீர்களானால் அங்கங்கே சில தூசிகள் இதெல்லாம் தூக்கி கொண்டு இருக்கும். தெளித்த பிறகு
பெருக்கி எடுத்தீர்களானால் தரை மிக அருமையாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பிறகு அந்த ஓரத்தில் கோலமிடுவார். கோலம் என்பது மையத்தில் இடுவதல்ல. மார்கழி வந்தால் தெருவெல்லாம் மா கோலங்கள், பலவண்ண கோலங்கள், இதெல்லாம் அலங்கோலம் தான். அழகாக இருக்கிற கோலமாக நம் கண்களுக்கு பெறுகிறது. பண்பாடு இல்லாத செயல்கள். எதற்காக சுவற்று ஓரங்களில் வாயிற்படிகளில் இவைகள் போடப்பட்டதென்றால் உயிர்களை கொல்லக்கூடாது, ஆனால் உயிர்களின் தாக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படியானால் பெருக்கி தள்ளும் போது அவைகள் மீண்டும் வந்ததானால் அவை வருவது உணவுக்காகத்தான் வரும். அப்படியானால் அவை உள்ளே வந்து உணவு எடுப்பதற்கு முன்பாக அவற்றுக்கு வேண்டிய உணவை அந்த வாயிற்படி ஓரம், சுவற்றோரம் என்று நாமவே கொடுத்து விட்டால் அந்த உயிர்களுக்கும் துன்பம் இல்லை, நாமும் உயிர்களை ஏதும் செய்ய வேண்டியது. இவ்வளவு மிகச்சிறந்த பண்பாடு ஒன்றை கற்றுக்கொண்ட நாம் அடுத்த தலைமுறைக்கு இவற்றை எடுத்துச் செல்லவில்லை. அருள்விளக்க மாலை என்கிற இந்த 100 பாடல்களை மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் சிற்றுயிர்களுக்கும் கருணை செய்வது, கருணை சிற்றுயிர்களை காப்பதல்ல, சிற்றுயிர்களை கொல்லாமல் இருப்பதல்ல, கருணை காட்டுவது, அதுதான் உணவளிப்பது. இது வேண்டும். மூன்றாவது, அருள்விளக்க மாலையை உணர்ந்து கொள்வதற்கான மூன்றாவது எது என்று கேட்டால், அது வள்ளுவர் சொல்லி வள்ளலார் மேற்கொண்ட மிகச் சிறப்பான அருள்நிலை, அந்த ஆன்மீக கருத்து. எது என்றால் கொலை செய்யாமல் இருத்தல், புலால் உண்ணாமல் இருத்தல். இந்த இரண்டும் மிக இன்றியமையாகும். இதில்தான் பெரும்பாலானவர்கள் தோற்று போகிறார், அல்லது வள்ளுவரையும் வள்ளலாரையும் பின்பற்றாததற்கு காரணமே இந்த இரண்டும் தான். சமணர்கள் மட்டும்தான் கொலையும் செய்யாமல் இருந்தார்கள், புலாலையும் மறுத்தவர்கள். ஆனால் பௌத்தர்கள் கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்ற அந்த வழிமுறையில் யாரோ கொன்றார்கள், நாங்கள் தின்கிறோம் என்பது போல புத்த மதத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றினார்கள். இந்த சமய வேறுபாடுகள், இது மாதிரியான நெறிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து வள்ளுவர் வழியிலும் வள்ளலார் வழியிலும் வர வேண்டுமானால் கொலை செய்யாமல் இருக்க வேண்டும், புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும். அதனால இந்த 2 அதிகாரங்கள் வள்ளுவர் சொன்னதை வள்ளலார் தன்னுடைய பாடல்கள் பெரும்பாலும் போற்றி பாராட்டி அதை இந்த அருட்பொழிவுகளில் மிக அருமையாக சேர்க்கிறார். இந்த அருள்விளக்க மாலையை ஏன் படிக்க வேண்டும் என்பதை பின்னால் சொல்லுகிறேன். முதலில் அருள்விளக்க மாலையில் இந்த 70வது பாடலில் இந்த தொடரை மட்டும் நான் சொல்ல விளக்கம் காட்ட விரும்புகிறேன். அருள்விளக்க மாலை என்பது அவருக்கு கிடைத்த அனுபவம் என்று சொன்னேன். அந்த அனுபவத்தை, பட்டறிவை எப்படி பாடலில் நமக்கு கொடுக்கிறார் வள்ளலார் என்பதை பார்க்க வேண்டும். முழுமையாக அந்த பாடலை படித்துவிட்டு இந்த தொடருக்கான பொருளை நான் சொல்லி பிறகு அதற்கான விளக்கத்தை சொல்லப் போகிறேன். தலைப்பு, நீ எனது குலத்து முதல் மகனே. இது யார் சொன்னது? பாடலை முழுமையாக படித்தால்தான் தெரியும். தொடரை படிக்கும் போது யாரோ வள்ளலார் யாரையோ சொல்லுகிறார் போல இருக்கிறதே என்று நமக்கு தோன்றும். பாடலை படித்தால்தான் அந்த தொடர் யார் சொன்னது, யாரை பார்த்து சொன்னது என்று தெரியும். இப்ப அந்த பாடலை சொல்லுகிறேன். கொலை புரிவார் தவிர
மற்ற எல்லாரும் நினது குலத்தாரே. நீ எனது குலத்து முதல் மகனே. மழை வரவே வல்லினரகரம் அப்படின்னா முரண்பாடும் பொருள். மழை வரவே சுத்த சிவ சன்மார்க்க மார்க்கம் வளர்ந்து இருக்க என வாழ்த்திய என் குருவே. நிலை விளைவார் தமை காக்கும் நித்தியனே. எல்லா நிலையும் விளக்குற அருளி நிறுத்திய சிக்குணனே. புலையறியா பெருந்தவர்கள் போற்ற மணிப்பொதுவில் புனித நடத்தரசே என் புகழும் அணிந்து அருளே. இந்த 8 சீர்களை கொண்டதுன்னு சொன்ன இது 8 அடிகளாக அமைந்திருக்கும். ஆனால் இது 4 அடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். 8 சீர்ல 2ஆ பிரிச்சு அதை 2ஆ மடித்து எழுதுவதனால் 8 வரிகள். அதான் இந்த முறை. பாட்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஆனால் 1, 2 2 சேர்த்து ஒரு அடி. இப்ப அதில் கொலை முறிவார் தவிர மற்ற எல்லாரும் நினது குலத்தாரே. நீ எனது குலத்து முதல் மகனே. மழை வரவே சுத்த சிவ சமரச சன்மார்க்கம் வளர்ந்திருக்க என வாழ்த்திய என் குருவே. இந்த 4 அடிகள் சிவபெருமான், அது இறைவன் தனக்கு கொடுத்த அருள். அந்த அருள் பெயரை இப்போது வள்ளலார் சொல்லுகிறார். இறைவனே அருளை செய்வதை சொல்லிவிட்டு பிறகு இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறார். அப்ப முதல் 4 அடி, நான் 8 வரிகள் 8 அடிகள் சொன்னேன். அந்த 8இல் முதல் 4 அடிகள் இறைவன் தன்னை போற்றி சொன்னதை ஏற்றுக்கொண்டதையும், பிறகு அடுத்து வரக்கூடிய 4 அடிகளில் அந்த இறைவனுடைய பெருந்தன்மையை போற்றி என்னுடைய இந்த அருள்மாலையையும் ஏற்றுக்கொள் என்று சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்போது அதற்கு விளக்கம் சொல்லுகிறேன். கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் நினது குலத்தாரே. இறைவன் வள்ளலாரை பார்த்து சொல்வதாக வள்ளலார் சொல்லுகிறார். என்னை எதற்காக நீ எனது குலத்து முதல் மகனே என்று அழைத்தாய் தெரியுமா? நீ, அதாவது இறைவன் அழைத்தானோ வள்ளலாரை பார்த்து, நீ எனது குலத்து முதல் மகனே, நீதாண்டா எனக்கு முதல் மகன். அப்ப இவ்வளவு பிள்ளைகள் பெற்றெடுத்த பிறகு வள்ளலார் தான் என்னுடைய முதல் மகன் என்று இறைவன் சொன்னதாக வள்ளலார் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு 2037 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கணக்கின்படி, நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த கணக்கின்படி ஏறக்குறைய 2050 ஆண்டுகள் வள்ளுவர் பிறந்து மறைந்து. ஆனால் வள்ளலார் கடந்த 1.5 நூற்றாண்டுக்கு முன்பு, 150 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிகிறார். அப்ப 2050 எங்கே, 150 எங்கே? 1900 ஆண்டுகளாக வள்ளுவர் சொன்ன நெறிமுறைகளை பெரும்பாலும் பின்பற்றாதவர்கள் அதிகம். எது? கொலை செய்யாமல் இருத்தல், புலால் மறுத்தல். இந்த இரண்டையும் பெரும்பாலானவர்கள் மட்டுமில்லை, வள்ளலாருக்கு முன்பு யாரும் செய்வதில்லை. ஏதோ ஒரு காரணத்தில், நான் சொன்னது போல, ஒரு கொசு கடித்தால் அடித்து, நீ எப்ப செய்தாலும் சரி, உன்னுடைய அறியா பருவத்தில் செய்தாலும் நீ செய்தது ஒரு கொலை, அது முடிந்தது. அப்ப கொலை செய்யாமல் இருத்தல் என்பது நிகழ்வு. அதனால்தான் வள்ளலாரினுடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடை, அவர் உடுத்தி இருக்கக்கூடிய உடை, அது எப்படி நிலத்தில் தோயாமல் இருக்க வேண்டும்,
அதற்கு என்ன காரணமாக அவர் அந்த காலினுடைய முட்டிக்கு மேல் அந்த வேட்டியை கட்டி கொண்டிருந்தார். இதெல்லாம் சிறிய பருவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அதற்கு பிறகு வள்ளுவத்திற்கு உரை சொன்ன வள்ளுவருக்கு என்று வள்ளுவரினுடைய திருக்குறளுக்கு முதலில் விளக்கம் சொன்ன வகுப்பை எடுத்த பேராற்றல் பொருந்திய பேரருளாளர் வள்ளலார் தான். அவருக்கு பிறகுதான் பாபு சிதம்பரம் பிள்ளை வகுப்பெடுத்தார். வள்ளலார் தான் முதல்ல திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுவார். திருத்தொண்டர் புராணத்துக்கு விளக்கம் சொன்னவர்கள் நிறைய உண்டு, ராமாயணத்திற்கு விளக்கம் சொல்லவர்கள் உண்டு. திருக்குறளை பாடத்திட்டமாக முதலில் கொண்டு வந்தவர் அவினாசிலிங்கம் செட்டியார் என்று நான் படித்த பெரியநாயக்கம்பாளையம் ராமகிருஷ்ண மிஷன் கல்லூரியை நிறுவியவர் அவர்தான். கீவா ஜெகநாதன் அவர்களை 1956களில் இங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து அந்த பெரியநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூரில் அமர வைத்து 5 ஆண்டுகள் ஒரு இருக்கையை கொடுத்து திருக்குறள் ஆராய்ச்சி என்ற புத்தகத்தை எழுத வைத்தார். இன்னைக்கும் அந்த புத்தகம் ராமகிருஷ்ண மிஷன்ல கிடைக்கும், 1000 ரூபாய், அவ்வளவு பெரியதா இருக்கு. அப்ப அந்த திருக்குறளை பாடத்திட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததே இந்த 75-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளலார் வகுப்பு எடுத்தார் திருக்குறளை. அதுக்கு பிறகு பாபு சிதம்பரம் பிள்ளை வகுப்பு எடுத்தார். பாபு சிதம்பரம் பிள்ளை வகுப்பு எடுத்ததை இன்றைக்கு பேர் அறிவாளர் என்று பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவரே தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார். யார் தெரியுங்களா? அவருடைய வகுப்புக்கு போயிருக்காரு. அவர் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காரு. பாபு சிதம்பரம் பிள்ளை எந்த திருக்குறள் அதிகாரம் பாடம் எடுக்கிறாரோ அடுத்த பாடம் நடக்கும் போது முந்தைய அதிகாரம் முழுவதும் சொல்லணும், அதுக்கு பொருள் சொல்லணும், சொன்னாதான் அடுத்த வகுப்புல அவர் இருக்கணும். இதை பார்த்துட்டு பயந்து ஓடினவர் அப்படியே எழுதுறார், அவ்வளவு கட்டுப்பாடாக என்னால் படிக்க முடியவில்லை, ஆகவே நான் போவதை நிறுத்திவிட்டேன் எழுதினவர் ராஜாஜி. இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பேரறிவாளர், அதெல்லாம் வேறு. ஆனால் பாபு சிதம்பரம் பிள்ளை திருக்குறள் வகுப்பு நடத்தும் போது வைத்திருந்த கட்டுப்பாட்டை, அந்த திருக்குறள் படிப்பதற்கான கட்டுப்பாட்டிலேயே தன்னை அடக்க முடியாமல் இருந்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் நினைவு குலத்தாரே. கொலை செய்கிறவர்கள் உன்னுடைய குலம் இல்ல, கொலை செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் தான் உன்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள். அதுக்கு பிறகு சொல்றாரு, ஆகவே நீ எனது குலத்து முதல் மகனே. இந்த குலம் என்கிற சொல்லுக்கு நான் ஜாதி மதம் இனம் சொன்னேன், அந்த குலம் இல்ல, செய்கிற தொழிலால் இல்ல, அவருடைய நடைமுறை, அந்த நடைமுறையால் அவர் ஒரு குலம் கூட்டம், அந்த குலம். அதில் நீ எனது குலத்து முதல் மகனே. அப்ப நீ எனது குலம் என்றால் என்ன? இறைவனுடைய குலம் என்பது என்ன என்றால் கொலை செய்யாமல் இருத்தல். இதை நீங்க ரொம்ப நுட்பமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாரதியாரினுடைய தொடரை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஊழிக்காலங்களில் கலியுகம் போய் கிருத யுகம் எழுகமாதோ என்று ஒரு தொடரை பாரதியார் பயன்படுத்துகிறார். கலியுகம் போய் கிருத யுகம் எழுகமாதோ. இந்த ஊழிக்காலங்கள் 4 தமிழ்ல ஊழி, சமஸ்கிருத யுகம், சதுர்யுகம் என்பதைத்தான் நாள் ஊழி என்று பரிபாடல் பேசும். திருமுறைகள்லாம் நாள் ஊழின்னு சொல்லுவாங்க, ஊழி யுகம் அப்படிங்கிற. இதுல
கிருதயுகம் என்பதுதான் முதல் ஊழி. இந்த ஊழி காலத்தில் உயிர்கள் எல்லாம் இருக்கும், எல்லா உயிர்களும் இருக்கும், இப்போது இருப்பது போலவே இருக்கும். ஆனால் கிருதயுகம் ஆகிய முதல் ஊழி காலத்தில் அறம் 4 கால்களில் நின்றது என்ற குறிப்பு உண்டு. அதனால் எந்த உயிரும் இன்னொரு உயிரை தீண்டாது, எந்த உயிருக்கும் இன்னொரு உயிரால் எந்த தீங்கும் நேராது. புலி மான அடிச்சு தின்னுடும், சிங்கம் இன்னொரு உயிரை கொன்றுவிடும். கிருதயுகத்தில் அது இருக்காது. அதாவது வலிமையான ஒருவன் வலிமை குன்றிய ஒருவனை தாக்க மாட்டான். அதான் கிருதயுகத்தின் தனிச்சிறப்பு. அதுக்கு பிறகு துவாபர யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். துவாபர யுகம் என்பது ராமாயணம் நடந்த காலம். திரேதாயுகம் என்பது ராமாயணம் நடந்த காலம். துவாபரம் என்பது மகாபாரதம் நிகழ்ந்த காலம். அதனால் இந்த 2வது ஊழி காலத்தில் அறம் என்பது 3 கால்களில் நடந்தது. மகாபாரதம் நிகழ்ந்த போது அறம் 2 கால்களில் நடந்தது. கலியுகத்தில் அறம் என்பது ஒற்றை காலில் நடக்கிறது. இந்த கலியுகத்தில் எல்லா வகையான துன்பங்களும் இருக்கின்றன. இந்த துன்பங்கள் போக வேண்டுமானால் கிருதயுகம் எழுதமாதோ என்று பாரதி கேட்கிறார். எந்த உயிரும் இன்னொரு உயிரால் தாக்கம் பெறக்கூடாது. அப்படியானால் என்ன பொருள்? எந்த கொலையும் மனிதர்கள் செய்யக்கூடாது. இந்த கொலை செய்யக்கூடாது என்பதைத்தான் மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டே வருகிறார் வள்ளலார். இந்த கொலை செய்யாத செயலில் குலமாக நிற்கக்கூடியவன் இறைவன் தான். இறைவன் எல்லா உயிர்களையும் படைக்கிறான். அந்தந்த உயிர்கள் அந்தந்த ஆன்மா என்கிற உள்ளுயிரினுடைய கால எல்லையை கடக்கும் போதுதான் இறக்கும். அதுவரையிலும் அதற்கு இறப்பு என்பதில்லை. இன்றைக்கு பேருந்துகள் அடித்துக் கொண்டு போகின்றன, அல்லது மகிழ்ந்தில் போகிறவன் பின்னாடி வரக்கூடிய சரக்குந்தில் அடித்து சாகப்படுகிறார். காவல் நிலையத்தில் கொண்டு போய் அடித்து சாகடிக்கிறார். நீதிமன்றம் உயிர்கொலை செய்கிறது, தூக்கு போடுகிறது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு உயிர் இன்னொரு உயிரால் தாக்கம் தரக்கூடாது. இதைத்தான் இந்த கொலை புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடியவன் இறைவன். ஆகவே அந்த இறைவனே சொன்னானாம், இப்படி கொலை புரிதல் இல்லாத என் குலத்திற்கு நீதான் முதல் மகன் என்று வள்ளலாரை பார்த்து சொன்னானாம். வள்ளலார் அதை நமக்கு சொல்ல வருகிறார். நீ எனது குலத்து முதல் மகனே என்று சொல்லிவிட்டு, மழை வரவே சுத்த சிவ, மழை வரவே, வரவே இல்ல வரவே, மழை வரவே சுத்த சிவ சமரச சன்மார்க்கம். சுத்த சிவ சமரச சன்மார்க்கம் என்பதே சைவத்துக்கும் சமரச சன்மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடுன்னா, சைவமாக இருந்த போது ஐயா தொடக்கத்தில் சொன்னார் இல்லையா, சைவம் வைணவம் இவையெல்லாம் ஒரு சமயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பிற கொள்கைக்காக தோற்றுவிக்கப்பட்டவை மதங்கள் என்று சொல்ல வேண்டும். இஸ்லாம் ஒரு மதம், ஒரு தனி மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது. கிறிஸ்தவம் ஒரு மதம், தோற்றுவிக்கப்பட்டது. பௌத்தமும் சமணமும் கூட மதங்கள் தான். ஆனால் அவை இந்திய சமயங்களோடு ஒன்றே கலந்து விட்டதனால் அவற்றையும் நாம சமயம் என்று சொல்ல வேண்டிய சூழல் வந்தது. ஆனால் அவைகள் மதங்கள் தான். ஒரு குறிப்பிட்ட ஆள் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக தோற்றுவித்தால் அது மதம். ஆனால் எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று தெரியாமல் இருந்தால் அது சமயம். நம்ம ஊர்ல 6 சமயங்கள் இருந்தன என்று வரலாறு. அது உங்களுக்கு தெரிஞ்சதா? தானாபத்தியம். தானாபத்தியம் என்றால் யார்? கணபதி தோற்றுவித்தாரா? இல்லை. கணபதி என்கிற நுண்ணறிவினை நெறியாக கொண்டவர்களுடைய வாழ்க்கை தானாபத்தியம். இளம் அழகை நெறியாக கொண்டவர்களுடைய வாழ்க்கை
கௌமாரம். ஆற்றலை முதன்மையாக நெறியாக கொண்ட வாழ்க்கை சாத்தம். ஒளியை தன்மையாக கொண்டு நெறியை கொண்டது சௌரம். அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பது போல சிவபெருமானையும் திருமாலையும் வைத்துக் கொண்டதுதான் சைவம் வைணவம் என்பது. இவையெல்லாம் சமயங்களே தவிர இவை மதங்கள் அல்ல. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று தெரியாது. ஆனால் இவர்களை முதன்மையாக கொண்டு அப்படி வலியுறுத்தி நிகழ்ந்து கொண்டிருப்பதனால் இவை சமயங்கள். இப்ப இறைவன் இந்த கொலை முறிதல் என்பது வைணவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் புலால் என்பதை உண்டு கொண்டுதான் இருந்தார்கள். இன்றைக்கும் நீ சைவம்னு முற்றிலுமாக செய்யாமல் இருத்தல். சரி, அதுக்கு அடுத்ததாக வந்த திருமந்திரத்தில் என்ன சொல்லுகிறது? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். திருமூலர் சொல்லுகிறார். அப்ப வள்ளலார் தான் இன்பம் பெற்றேன், அந்த இன்பம் நீங்களும் பெற வேண்டும். இறைவன் உங்களையும் பார்த்து என் மகனே என்று அழைக்க வேண்டுமானால் நீங்களும் கொலை செய்யாமல் இருங்கள், புலால் மருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, எல்லாரும் சொல்ல பயன்படுத்தி இருக்காரு. இங்க தாயுமானவர் மிக அருமையாக சொல்லுகிறார். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பராபர கண்ணியில் தாயுமான சாமிகள் சொல்லுகிறார். இவர்கள் அடியொற்றிதான் வள்ளலார் அருவிளக்க மாலையில் நான் இன்பம் பெற்றேன், இறைவனே என்னை மகன் என்று அழைத்தான், நீதான் மூத்த மகன் என்று என்னை அழைத்தான். அப்படி அழைத்ததற்கு காரணமே கொலை செய்யாமல் இருப்பதும் புலால் மறுத்தலும். ஆகவே நீங்களும் அந்த இன்பத்தை அடைய முடியும் என்று வள்ளலார் நமக்கு இந்த அருவிளக்க மாலையில் மிக அருமையாக சொல்லுகிறார். நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் துள்ளு கண்டேற்கு இது தித்திக்கும் தானே, இது திருமந்திரம். நல்ல பழம், அருட்பழம் தின்று கண்டேன், இது நீங்களும் தின்னுங்கள், உங்களுக்கும் தித்திக்கும் என்று அந்த திருமூலரினுடைய திருமந்திர தொடரை நினைவுபடுத்துமாறு வள்ளல் பெருந்தகை அருள் விளக்க மாலையில் இந்த தொடரின் வழியாக நமக்கு காட்டுகிறார். சரிங்க, நான் எப்பவுமே சொல்லுகிறது உண்டு, ஒன்று ஒரு வரியை ஒரு பாட்டை சொன்னால் அந்த பாட்டுக்கு முந்தைய பாட்டோ பிந்தைய பாட்டோ இது தொடர்புடையதாக இருக்க வேண்டுமே. அப்படி இருந்தால் தானே சிறப்பு. அதனால்தான் 71வது பாட்டின் தொடக்கத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உயிர்கொலையும் புழைப்பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல. மிக தெளிவா திட்டவட்டமா அடிச்சு சொன்னான் பாரு அப்படின்னு சொல்லுகிறோம். அது மாதிரி 71வது பாட்டினுடைய தொடக்கமே இதுதான். இவ்வளவு நேரம் அதே தானே சொன்னேன். ஆமாம், கொலை செய்யாமல் இருத்தலும் புலால் மறுத்தலும் தான் இறைவனுடைய மகனாக போற்றப்படுகிறாய். ஆகவே வள்ளலார் சொல்லுகிறார், உயிர் கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறையினத்தார். அதனாலதான் தொடக்கத்திலே சொன்னேன், வள்ளுவரையும் வள்ளலாரையும் அவ்வளவு எளிதாக நெருங்க முடியாது. பெரும்பாலும் நாம் அத்தனை பேரும் எப்போது வரையிலும் கொசடித்து சாக வைக்கிறோமோ, முட்டை குச்சியை கொள்ளுகிறோமோ, உயிர்களுக்கு உணவளிக்காமல் அவற்றை கருணை இல்லாமல் விளக்குகிறோமோ, அதுவரையிலும் நாம் வள்ளலாரையும் வள்ளுவரையும் நெருங்கவே முடியாது. வள்ளலாரை வணங்கலாம், வள்ளலார் அமைப்புகளுக்கு செல்லலாம், இயன்றதை நாம் கொடுக்கலாம், அவருடைய பணிகளை படிக்கலாம், உத்தோதல் செய்யலாம். ஆனால் நீங்கள் சுத்த சிவ சன்மார்க்கிகள் அல்ல. திட்டவட்டமாக நீ சுத்த சிவ சன்மார்க்கத்தை சார்ந்து எழுதுகிறாய் என்றால் கொலை மறுத்தலையும் புலால் மறுத்தலையும் பின்பற்றத்தான் வேண்டும். கொலை செய்வதையும் புலால் மறுத்தலையும் பின்பற்றும் போது அது எளிது, அது இன்பம் தரக்கூடியது, நல்ல பழம், பழுத்த பழம், இனிப்புடையது என்று முன்னோர்கள் சொன்ன மொழியை அருள் விளக்க மாலையில்
நமக்கு காட்டி செல்கிறார் வள்ளலார் என்று சொல்லி மிக அருமையான, அதாவது இந்த ஒரு தொடர் தான், அந்த தொடர் எவ்வளவு சிந்திக்க வைத்தது, எவ்வளவு என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கருதியது என்பதை சிந்திப்பதற்காக இந்த நல்ல வாய்ப்பு. குருவர்களுக்கும் இறையர்களுக்கும் நன்றி சொல்லி மெய்யன்பர்களே, இதுவரையில் வள்ளலார் சிவபெருமானால் எப்படி அழைக்கப்பட்டார் என்பதை மிகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும், நீயே எனது குலத்து முதல் மகனே என்று சிவபெருமானே வள்ளலாரை பார்த்து சொல்லியிருக்கிறார் என்கின்ற நிலைப்பாட்டினுடைய சிறப்பை திருவள்ளுவரிலிருந்து திருமூலரிலிருந்து தாயுமானவர் வரை எந்த ராஜபாட்டையில் அது அமைந்திருக்கிறது என்பதையுமே இங்கே அருமையாக எளிமையாக சுட்டி காண்பித்தார்கள். சன்மார்க்கமும், அதாவது அவங்க சொன்ன வழியில சொல்லணும்னா திருவள்ளுவரையும் அன்பிற்குரிய ஐயா வள்ளலார் அவர்களையும் நெருங்குவது என்பது அவ்வளவு லகுவான விஷயம் அல்ல என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. இது வள்ளல் பெருமானுடைய காலத்திலேயே இருந்தது என்பதை அவர் உணர்ந்துதான் சன்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன் என்று சொன்னார். எனவே யார்ட்டையும் சொல்ல முடியல, கொடுக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. சரி, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னா, அப்ப அந்த காலகட்டம் வரையில் இது சிரமமான ஒரு பாதை என்பதிலே இரண்டாவது சிந்தனை இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிறைய நேரங்கள்ல இந்த ஒரு வள்ளல் பெருமான் வந்த காலகட்டத்திற்கு முன்னாடி இருந்த வழிபாடு எப்படி இருந்தது இல்லையா? ஏன் நம்ம வள்ளலார்கிட்டையும் திருவள்ளுவர்கிட்டையும் போக முடியல, அவங்க சொன்னதை ஏன் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, நிறைய அரசியல் காரணங்களும் அன்றைய காலகட்டத்தினுடைய சூழலும் அதற்கு பெரும்பகுதியாகவும் இருந்தது என்பதும், மக்கள் அந்த அளவுக்கு ஆற்றுப்படுத்தப்படவில்லை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமா, திருக்குறள் அரங்கேற்றம் நடக்குவதற்கு எவ்வளவு ஏற்பாடுகள் இருந்தது என்பதை கற்றறிந்தவர்கள் அறிவார்கள். திருக்குறள் அரங்கேற்றம் செய்வதற்கு அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை. அதற்கு நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன. அவற்றையெல்லாம் கடந்துதான் திருக்குறள் அரங்கேற்றம் நடந்தது. ஒன்று. சரி, இரண்டாவதாக திருமந்திரம் எழுதப்பட்டது. திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார், சரிதானுங்களா? எழுதிட்டு இந்தாங்க நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரா? சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லித்தான் தீரணும். ஏன்னா ஐயா வந்து அந்த 3 பேரையும் சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்லணும். திருமந்திரம் எழுதப்பட்டது, சரி, எப்ப எழுதினாரு, எங்க அரங்கேற்றம் பண்ணப்பட்டது, யாரு கையில கொடுத்தாரு? யாராவது தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லையா? ஐயா திருமூலர் திருமந்திரத்தை எழுதி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அந்த செப்பு பாத்திரத்துக்குள்ள போட்டு, அல்லது காலத்தால் அது எந்த விதமான பாதிப்பும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு ஒரு இடத்துல பத்திரமா கொண்டு போய் வச்சுட்டாரு. வச்சுட்டாருன்னா சும்மா மேல வைக்கல, புதைச்சே வச்சுட்டாரு. ஏன் புதைச்சு வச்சாரு? அப்ப அதை ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லை. ஆமா, எந்த காலகட்டம் சொன்னீங்கன்னா களப்பிரர் காலம் அல்லது அதற்கு முந்தைய பல்லவர் காலம். இது வந்து ஒரு அடிக்கோடு சொல்ல வேண்டியது. இதை நீங்க பரிசீலனை பண்ணி பார்த்துக்கலாம்.
ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வழிபாட்டு முறையில திருமந்திரம் சொல்லாதது எதுவுமே இல்லை. சைவத்துக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா திருமந்திரம் தான். சைவத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருமந்திரம் தான் சுப்ரீம் கோர்ட். இது செய்யலாமா செய்யக்கூடாதா சரியா தவறா அப்படின்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொன்னா திருமந்திரம் தான். அதனாலதான் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, சாத்திரத்துக்கு திருமந்திரம், தோத்திரத்துக்கு திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. திருமந்திரத்தை ஊன்றி படிக்க ஒரே நடை பகுதியில் ஐயா எழுதியிருக்காங்க. திருமந்திரத்தை ஊன்றி படிக்க. நம்ம எதை ஊன்றி படிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதோ நீங்க எல்லாம் புண்ணியவான்கள், அட்லீஸ்ட் இதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு மாதிரியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் வெளியில் எந்த அளவுக்கு உலாவுகிறது என்பதை நான் கேள்விக்குறியாகவே வைத்துவிட்டு அடுத்த நிலைக்கு செல்கிறேன். சொல்லுங்க. திருமந்திரம் எல்லாருக்கும் ஐயா கேட்டாரு, என்ன இது வந்து திருமந்திரத்தினுடைய வரலாற்று இல்லை, திருமந்திரத்தினுடைய வரலாற்று இல்லை, பெரிய புராணத்தில் வரக்கூடிய திருமணர் வரலாற்று இல்லை. ஆனா காலகாலமாக ஒரு செய்வழி செய்தி உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் திரு ஆவணத்துறை வருகிறார். திரு ஆவணத்துறைக்கு வந்துட்டு அணங்கிட்டு திரும்பும் போது கொடிமரத்தின் கீழ் அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு தோன்ற திருஞான சம்பந்தர் சொன்னாராம், இங்கு ஏதோ தமிழ் மனம் கவழ்வது போல் இருக்கிறது என்று சொல்ல கேட்டு அந்த கொடிமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் தோன்ற இந்த திருமந்திர ஏடுகள் கிடைத்தன என்பது செவி வழி செய்தியான வரலாறு. சரி, இது திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. அப்ப இது எப்பொழுது எழுதப்பட்டிருக்கும்? வரலாற்றுல 5ஆம் நூற்றாண்டு திருமூலர் 5ஆம் நூற்றாண்டு ஆகாசம் முதல் கொண்டு எழுதியிருக்கிறார். ஆனால் அதைத்தான் நான் மாற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். 5ஆம் நூற்றாண்டு நிறைவு அல்லது 6ஆம் நூற்றாண்டில் தொடக்கம். ஒரு நூற்றாண்டு, ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு நூற்றாண்டுனா ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன் அப்படின்னா திருமந்திரத்துல நீதிங்கிற சொல் வருது. நீதிங்கிற சொல் 5ஆம் நூற்றாண்டு முடிகிற வரைக்கும் எந்த கட்டத்திலும் இருக்காது. நீதிங்கிற சொல்லே இருக்காது. திருக்குறள் நீதி நூல்மா ஒரு இடத்துல 1330 ஒரு இடத்துல நீதி வாங்க நீதிமான கண்ணகி நீதிமன்ற மாதிரி பேசினாலும் அறம் பேசினால்தான் இருக்கும் நீதினு சொல்ல. 5ஆம் நூற்றாண்டுக்கு போது எந்த இலக்கியத்திலும் இருக்காது. ஆனால் சொல்லாராய்ச்சி வரலாற்று நீதிங்கிற சொல் 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் வருகிறது. அது ஒரு 20-25 இடத்துக்கான திருமணத்துல அந்த நீதிங்கிற சொல் வருவதால் திருமூலர் வாழ்ந்த காலம் 5ஆம் நூற்றாண்டின் நிறைவு 6ஆம் நூற்றாண்டு. அதனால ஒரு நூற்றாண்டு கிடைச்சிருக்கு இந்த செய்தி. ஆமா, இல்ல அவங்க சொல்ற செய்தியில எனக்கு மறுப்பு ஒண்ணும் கிடையாது. இது வந்து காலங்காலமா சைவத்துல சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி. அதாவது அவர் திருவாவூதுறைக்கு வந்து ஞானசம்பந்தர் வந்துட்டு இந்த இடத்துல தமிழ் மனம் கமல்கிறது, இங்கே தோன்றுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து காலத்துக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு திருவாவூருடைய ஆதனத்துலதான் வந்து திருமந்திரத்தை தூக்கி பிடிப்பதோ அல்லது திருமூலருக்கு அங்க உரிய சிறப்பெல்லாம் செய்வதோ எல்லாமே அங்க நடந்துட்டு இருக்கிறது. அவங்க அதோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது சிந்தனை இருக்க முடியாது. எதுக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, திருஞான சம்பந்தர் வந்து இதை எடுத்து கொடுக்க போகும்போதுதான் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் திருமந்திரத்தை படிப்பதோ அல்லது பார்க்கலாம் என்கின்ற அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாடு அதுவரையில் இல்லை என்பதை நான் பதிவு செய்யத்தான் வேண்டும். 5ஆவது நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, அந்த கால ஆராய்ச்சிக்குள்ள நான் போகல. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் சரி மக்களும் சரி இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வர்களாக இல்லை. ஆமா, நான் ரொம்ப இதுக்கு ரொம்ப உள்ள போக முடியாது. ஏன்னு கேட்டா அதுக்குள்ளேயே சிரமங்கள்லாம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சரி நான் அதெல்லாம் விட்டுடுறேன். ஞானசம்பந்தர் வந்து மதுரையில அந்த பாண்டிய மன்னனுக்கு ஞானசம்பந்தர் எதுக்காக வந்தார், அவர் அந்த அவதார நோக்கம் நிறைவேறணும் இல்லையா? அப்ப வரப்போகும்போது இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. வரப்போகும்போது பாண்டிய மன்னன் வந்து சமணத்தை தழுவி இருக்க போகும்போது சமணத்தை தழுவி இருக்கிறார். அவர் சமணத்தை தழுவி இருக்க போகும்போது மக்கள் வந்து பயந்துகிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாருமே சமணத்தை தான் தழுவி இருக்கணும் போல இருக்கணும்.
அவருக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு சைவம் உயர்ந்தது என்று சொல்வதற்கு யார் இருந்தார்கள் அப்போது? மக்கள் பயந்துதான் இருந்தார்கள். ஏன்னா மன்னரே இப்படிதான் இருக்கிறார்னா நீங்க அதுக்கு எதிராக பேச முடியாது. அதுக்கு முன்னாடி உள்ள லெகசி அங்க எப்படி வந்தது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்ப வரப்போகும்போது ஞானசம்பந்தர் நிரூபிக்கிறார் சைவம் தான் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா காலம் பூராவும் அப்படியே 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 மண்ணள்ளி போட்டு வருவது சைவத்தினுடைய பெருமை தெரியாத வண்ணமாக இருந்தது என்று சொன்னால் அது பிழை அல்ல. திருநாவுக்கரசரும் அந்த ஞானசம்பந்தர் காலத்துக்கு தக்க இருக்க போகும்போது அவரும் போராடினார். ஆனால் அந்த சமணத்தை எந்த அளவுக்கு அதை வேறறுத்து வெளியே செலுத்த வேண்டுமோ அல்லது அனுப்ப வேண்டுமோ அந்த வேலையை திருநாவுக்கரசு சுவாமிகள் செய்ய முடியவில்லை. ஏன் செய்யல அப்படின்னா அதுக்கு ஞானசம்பந்தர் வாராரு அப்படின்றதுனால. ஆனால் திருநாவுக்கரசர் பல்லவ மன்னர் என்ன பாடுபடுத்தினார்ன்றது எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருநாவுக்கரசர் வென்றார், கல்லோடு கட்டி போட்டாலும் கூட இன்னைக்கு வரலாற்றுல என்ன சொன்னாரு, கடல்ல மிதந்து வந்தாரு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் அவரை எந்த விதமான இடர்பாட்டுக்கும் ஆளாக்கவில்லை. ஆனாலும் கூட அவர் ஜெயிச்சாரே தவிர சமணத்தை வெளியில விரட்ட முடியல. இந்த சமணத்தை வெளியில விரட்டுறதுக்காக என்ன வேண்டியது இருக்கிறது? போன்னு சொன்னா போயிடுவாங்களா? ஏன்னா மன்னருடைய ஆதரவு அதுக்கு இருக்கிறது. வேட்டவளம் ஜமீன் கிட்ட போய் நம்ம ஐயா என்ன விண்ணப்பம் வச்சாங்க. வேட்டவளம் ஜமீனுக்கு அவங்க வீட்டுல ஒரு நெருக்கடி பிணி அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு. அப்போ என்ன பண்ணா எல்லாம் சரி பண்ணிட்டாரு. சரி பண்ண உடனே ஐயா கேட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் எல்லாம் படியிடுறாங்க, அதை வேண்டான்னு எடுத்து சொல்லுங்க. அப்போ அந்த ஜமீன் சொன்னா அங்க கேட்பாங்க, அப்படித்தானுங்களே. ஒரு ஜமீன்தாரரோ அங்க அரசாட்சியில இருக்கக்கூடியவங்க சொன்னாங்கன்னா மக்கள் கேட்பாங்க. என்னன்னா அதை பிடிச்சு போக கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டியப்பட்டது. வள்ளலார் எங்கே போய் கேட்கிறாரு, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சரின்னு வேட்டை வளர்த்துக்கிட்டு போய் தனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டாரு, இல்ல உயிர்ப்புலி அங்கங்க இட்டு இருக்குது வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த இடத்துல அங்க அந்த சைவத்தை உயிர் கொலையை ஐயா எப்படி கொண்டு வந்தாங்கன்றத ஒரு சின்ன குறிப்போட நிறுத்திட்டு திருப்பி ஞானசம்பந்தர் கிட்ட வரப்போம். ஞானசம்பந்தரோடு சாதாரணமா வந்துடான்னா அந்த சமணத்தை வெளியில விரட்டுறதுக்காக நான் தலைப்போட சம்பந்தப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் சமணர்கள் மன்னருக்கு திருநீர் போடுறாங்க, சுகமாக மாட்டேங்குது. அப்புறம் இந்த பக்கம் நின்றுட்டு ஞானசம்பந்தர் திருநீர் போடுறாரு, இந்த பக்கம் கை சுகமாகுது. அப்ப உடனே என்ன சொல்றாங்க, மன்னரே சொல்றாரு எனக்கு இந்த பக்கம் நீயே போட்டு விடு அப்படிங்கிறது. இது பதிவுல இருக்கு, பாடலே இருக்கு. அப்பதான் பாக்குறாங்க மன்னரே இவ்வளவு சைவத்துக்குள்ள இருக்குன்னா நான் சைவத்தை தழுவுகிறேன் என்கின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு நல்ல சூழல் அங்க வர ஆரம்பிக்குது. நமக்கு அந்த விழிப்புணர்வு முழுவதும் வருவதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லாம போனது. ஏதோ பூர்வ புண்ணியம், தமிழ் செய்த புண்ணியம் சொல்லணும். தமிழ் காலத்துக்கும் தன்னை அப்படி வசதி தான் வச்சிருக்கு. ஆனால் தமிழுக்குள்ள இவ்வளவு இருக்கு அப்படின்றத தமிழ் எந்த அளவுக்கு படிக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு பயிற்சி செய்யப்படுகிறது, தமிழ் வாழ்க்கையை சொல்லுகிறது என்பதை யார் எத்தனை பேர் உணர்ந்துக்கிறாங்க? இல்ல, அங்கதான் இருக்கு. ஆனா யாரும் அது பக்கம் வேணா உழைப்பு. அவன் அதே சொல்லித்தான் இருக்கிறேனா, எப்பவுமே வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், இருக்கிறதுக்கு வீடு இதெல்லாம் வேணும், இதுக்கெல்லாம் சிரமப்பட்டோம்னு சொன்னா எந்த கொள்கையை யாரு பின்பற்றுவாங்க? யாரும் பின்பற்ற மாட்டாங்க. அன்னைக்கு என்ன வேணுமோ அதைத்தான் செய்வாங்க. இதுக்குதான் ஐயா என்ன சொன்னாங்க, முதல்ல தர்மசாலையில சாப்பாடு போறதுக்கு பண்ணுங்க, முதல்ல வயிற்று பசி சொன்னாங்க. முதல்ல அவங்க கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி முதல்ல ஒரு ஏற்பாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் செஞ்சதுன்னா உண்மையிலே அவர் மிகப்பெரிய தொண்டு செஞ்சிருக்கிறார். நான் வேற சொற்கள் எல்லாம் பயன்படுத்த விருப்பப்படல. இந்த இடத்துல நீ எனது குலத்து முதல் மகனே அப்படின்னு சொல்ல போகும்போது இப்ப ஞானசம்பந்தரை பத்தி செய்தி சொல்லியாச்சு, பெருமளரை பத்தி சொல்லியாச்சு, தாய்மானவரை பற்றிய செய்தி உங்க அனைவருக்குமே தெரியும். ஐயா அவங்க அகவல் எழுதிட்டு வர போகும்போது சொல்லிட்டே வருவாங்க. அகவல்ல என்ன சொல்லிட்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அருளே
அருளே அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே நம் குலம். நமது குலம் எது? அருட்குலம். அருட்குலம், நமது குலம் அருட்குலம். இந்த மாதிரி யாரும் சொல்ல. அருட்குலமா இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு, சரி, சிவபெருமானுக்கு என்ன தொழிலாம் சொல்லுங்க. பாருங்க, அதாவது படைத்தலைவருடைய தொழில், காத்தலைவருடைய தொழில் அப்படி சொல்ல. ஐயா எங்க பாருங்க என்ன சொல்றான்னு பாருங்க. அருளே நம் தொழில், அருளே நம் தொழில், அருள்வதுதான் நம்முடைய தொழில், அருள் தான் நம்முடைய குலம். அந்த குலத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொன்னதை வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிலே இப்பவும் அங்கங்க சைவத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்கின்ற செய்தியின் நம்பிக்கையை நான் ஊட்டத்தான் வேண்டி இருக்கிறது. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுறேன். இங்க இந்த அறக்கட்டளைக்கு ஏறத்தாழ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 2 வருஷம் வேண்டாம், 1.5 வருஷம் வச்சுக்கோங்க. இங்க வந்தாங்க ஒரு 2-3 பேர் வந்தாங்க. நான் யாருன்னு சொல்லதுக்குள்ள இருப்பேன். இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு செய்தி தெரியணும்னா நான் நேரம் சொல்றதுக்கு இருக்கேன். என்ன நடந்ததுன்னு நான் சொல்லணும்ல. 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்ததுல 2 பேருக்கு சண்டை. 2 பேர் யாரு? அவங்க கணவன் மனைவி. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன தொழில் செய்யறாங்க? உணவகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சென்னையில தான் நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க நான் சொல்லிடுறேன். அவங்க இவர் என்ன சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாரு, சைவமா தான் அந்த கடை இருக்கணும். ஆனா அப்ப அன்னைக்கு இங்க வர்ற காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2ஐயும் போட்டுட்டு இருக்கிறாங்க. 2ஐயும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்றாங்க, கடை நிறைய இருக்கு, இது போட்டா தான் நிறைய வருமானம் வரும். ஒரு ஆளு சாப்பிட்டானா எப்படியும் 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்பான். நீ 4 இட்லி 2 தோசை கொடுத்தேன்னு சொன்னா 60-50 ரூபா கூட வராது, கடனை கட்ட முடியாது அப்படின்னு அந்த அம்மா அழுது. கடனை எப்ப கட்டுறது, வீட்டை எப்படி மீட்டுறது, உள்ளே எப்படி பைக்கு வந்துடும் அழுகுது. ஒரே அழுக. வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, நான் இங்க இருக்கல, நான் புறப்பட்டு வேற எங்காவது போறேன்னு சொல்லி சொல்றாரு. இவங்களுக்கு இடையில பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். இவங்க 2 பேருக்கு இடையில பெரியவர். அந்த பெரியவர் வள்ளலார் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடியவர். ஆனா என்னன்னா எல்லாரும் இந்த சண்டையெல்லாம் போட்டு இங்க வந்துட்டாங்க. இங்க வரப்போ நான் இங்க இருக்கிறேன். அந்த அம்மா என்கிட்டதான் சொல்லுது, இந்த மாதிரி இருக்குங்க, அதனால கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு மாதிரி என்கிட்ட சொல்லத்துக்கு வந்தாங்க. இல்லம்மா, நீ நம்பு, இன்னைக்கு என்ன வருமானம் உனக்கு வருதோ அந்த வருமானம் நிச்சயமாக கட்டாயமாக வரும். நீ சைவமாக மாறு, வள்ளல் பெருமான் உனக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னேன். அந்த நிறுவனம் சைவமாக மாறியது, வளர்ந்திருக்கிறார்கள், இன்னொரு கடையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு சொல்லி, அந்த குடும்பத்தார் சைவமாக மாறி இருக்கிறார்கள், கடையும் சைவமாக மாறி இருக்கிறது, வளர்ந்து வருகிறார்கள் என்கின்ற செய்தி வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த பெருமை என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்போ அப்படி தெரியும் சொன்னீங்களா? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ரொம்ப சிரிச்சுன்னு வந்தாங்க. வந்துட்டு கேட்டாங்க, எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் அவங்கதான் சொன்னாங்க கூடத்துல. ஏன்னு கேட்டா, நம்ம யாரும் எப்போ வராங்க போறாங்க உண்மையிலே எப்போ பார்த்திருப்போம். அவங்க ஒவ்வொருத்தரும் இவங்கதான் இருக்காக எப்போ ஞாபகம் இருக்க முடியும். இன்னொரு தடவை ரொம்ப அலங்காரமா பண்ணிட்டு வந்தா டெஸ்ட் பண்ணி வந்தாலும் நிச்சயமா அடுத்த தடவை வரப்போகும்போது யாருமே நமக்கு தெரிய போறது இல்லை. அவங்க இந்த மாதிரி வரப்போகும்போது பின்னாடி தூரத்துல அவங்க வந்ததுனால சரி இவங்களோட தொடர்புடையவங்க அதுக்கா. அப்போ சொன்னாங்க, நல்லா இருக்கிறேங்க ஐயா, நல்லா இருக்கிறேன், சௌகரியமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்பினவங்களை வள்ளல் பெருமான் யாரையும் கைவிடுவதில்லை. சைவம் எந்த வகையிலும் குறைவாக ஆகாது என்று சொல்லி வள்ளல் பெருமானை நம்பி வந்தவர்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி, நம்மளுடைய பாதை கொஞ்சம் சிரமமான பாதை, மழை ஏற்றம் மாதிரி எல்லா நேரமும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆதலினால்தான் இதை முன்னே சொல்லத்துக்கு வந்தவர் வள்ளல் பெருமான். ஒரு ஞான சபையை நிறுவி
சைவம் இல்லையா நீ உள்ள வராதே அப்படின்னு சொன்னவர் வள்ளல் பெருமான். அதுக்கு முன்னாடி யாராவது அப்படி கோயிலை கட்டி சொன்னாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். நீ சைவம் இல்லையா கோயிலுக்குள்ள வராத, இந்த தைரியம் யாருக்கு வந்தது? வள்ளலாருக்கு வந்தது. இன்றைக்கும் குடும்பத்துக்குள்ளேயே சைவமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வேற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. என்ன செய்ய முடியும்? அந்த ஆன்மா அதற்கு உரியதாக இல்லையோ என்னவோ அந்த காலகட்ட முறை அது கொஞ்சம் இருந்துதான் சேர வேண்டியது. யாராவது ஒருத்தர் வந்து ஓங்கி சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொன்னோம்னா நிச்சயமா சமுதாயம் மாறும். என்ன செய்யறதுக்கு இருக்கிறது? நிறைய விஷயங்கள் இங்க பேச முடியாது. எனக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆமா, பெரிய அதாவது மிகப்பெரிய இடத்தில் இருந்தவரே நீ உனக்கு பிணி இல்லாம இருக்கணுமா, உயிரோட இருக்கணுமா, இந்த அளவுக்காவது கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னா நீ வரலாற பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் செய்திகள். அவற்றையெல்லாம் நான் நிறைய இதற்கு மேல் சொல்ல முடியாது என்று சொல்லி இந்த மாலைப்பள்ளியில் வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கி அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பாலசீனிவாசன் அவருடைய திருவடியை வணங்கி சிறப்பு வாசிப்பதற்காக குமரேசன் ஐயா அவர்களையும் பிரகாசம் ஐயா அவர்களை மறைக்கிறேன். சுத்த சன்மானம் சிறந்தது. பணப்பெரும் மனிதர்கள் கண்புறாயினர். நலம்பெரும் மறுப்பெரும் போதியா நன்னவே அண்ணனும் மயிலும் மறுவர சாட்சியை ஒன்றர ஒன்றின குறையலாம் என்பன பணங்கள் படைத்தன படைத்தன உள்ளத்தில் என்பது அறப்பெரும் ஜோதியா எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன மரங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின விலங்குகளெல்லாம் ஒன்றெடுத்து ஓங்கின இழந்த அறப்பெரும் ஜோதியா எய்தவே பக்தர்கள் காணினர் மனிதனின் காணினர் புத்தர்கள் மெய்ப்பொருள் உண்மை எடுத்தனர் சித்தர்கள் ஆனந்த செல்வர்கள் உள்ளனர் சுத்த அறப்பெரும் ஜோதியா தோழரை இருக்கிற வாழ்வுகளும் தவிர்த்தின்றனர் மறுப்பெரும் கர்மமும் மாயையும் நீங்கின பெருப்பெரும் சித்திகள் சேர்ந்தன உள்ளத்து அறப்பெரும் ஜோதியின் அன்பில் கலந்தனே அறப்பெரும் ஜோதி அறப்பெரும் ஜோதி அறப்பெரும் ஜோதி அறப்பெரும் ஜோதி அரிசிவ நெய்யார் அறப்பெரும் நினைவார் அரிசிவ பலியாம் அறப்பெரும் ஜோதி ஆரம்ப முடிமேல் ஆரண முடிமேல் ஆதவம் ஜோதி அறப்பெரும் ஜோதி இடரை போரார் பரடனை போரார் அறமர பொருந்திய அறப்பெரும் ஜோதி உரைமணம் தரத்த ஒரு பேர் வடிவு அரசு செய்வோம் அறப்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிவரும் ஆக்கையும் ஆக்கவும் மத்திய அறப்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அறப்பெரும் ஜோதி வேதாகமங்களின் விளைவு பெற்றலாம் ஆதாரமாம் சபை அறப்பெரும் ஜோதி எச்சதை பொருளென இயம்பின அறிஞர்கள் அச்சதை இளம்போடும் அறப்பெரும் ஜோதி ஈவன தாயின் இனிய பெருந்தயவு ஆழ்ந்த சிக்ஷனை அறப்பெரும் ஜோதி சாதி மனமும் சமயமும் காணா ஆதி அனாதியா அறப்பெரும் ஜோதி அன்னையும் பணிகொண்டு இரவா அரவணைத்து அன்னையில் உணர்ந்த அறப்பெரும் ஜோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்று அறிவதோ அப்பொருள் ஆகிய அறப்பெரும் ஜோதி இன்னொரு சித்திகள் எல்லாம் மிக என்று மனமுடன் நடக்கிற அறப்பெரும் ஜோதி எங்கள் விருதுகளில் நேரிலும் அங்கிருக்கிற அறப்பெரும் ஜோதி சாதியும் மனமும் சமயமும் பொய்யன ஆதி உணர்த்திய அறப்பெரும் ஜோதி ஆய்ந்தவர் மீட்கும் வருடை தந்தை ஆய்ந்ததற்கு அறப்பெரும் ஜோதி எச்சம் நினைக்கிற எல்லாம் அசனம் அறிவித்த அறப்பெரும் ஜோதி முக்தி அறிவித்த சாதனம் அத்தகைய அறப்பெரும் ஜோதி சித்திரை அனுபவம் அத்தகைய அறப்பெரும் ஜோதி இன்றைய உலகில் யாருக்கு பற்றியும் அன்பை என்ற அறப்பெரும் ஜோதி யசோதனை என்ற எனக்கு அசோதனை அறப்பெரும் ஜோதி பெருமான மாய இறைவன் நீக்கியுள் அருள்களுக்கு அறப்பெரும் ஜோதி சிறுசி தலைவரை சிறுசி அண்டங்களை அருட்பெரும் அறப்பெரும் ஜோதி ஆவலை தலைவரை காவல் அண்டங்களை ஆவலை அமைத்த அறப்பெரும் ஜோதி கழிவுகளை தலைவரை ஆவண்டங்களை அழுத்தர அமைத்த அறப்பெரும் ஜோதி வித்தியல் ஒன்றாய் விளைவில் பாவாய் அத்தனை அமைத்த அறப்பெரும் ஜோதி வாய்மறுப்பையில் தங்கிய உயிர்களை ஆய்வுகளை ஆற்றல் அறப்பெரும் ஜோதி உடவுள் துணியா உயிருடன் கடாவரை அவர்கள காத்தல் அறப்பெரும் ஜோதி சிசுமுதல் நரிகளின் உயிர்களை அசைவர காத்தல் அறப்பெரும் ஜோதி உடலை உடலோர் உயிரை அயவர காத்தல் அறப்பெரும் ஜோதி
ஆண்டு சசியால் நடைமுறை ஆனத காத்தவர் அருட்பெரும் ஜோதி விச்சையை இசையை வெளியிடுகிறீர்களே அச்சர காத்தவர் அருட்பெரும் ஜோதி தத்தரை உறுதி என்கிற அன்புக்கு அத்தனை அடித்தர அருட்பெரும் ஜோதி காவல் கண்டுவராவதை ஆகார அடக்கம் அருட்பெரும் ஜோதி ஒன்றில் ஒன்றுட ஒன்றில் ஒன்றில ஒன்றிய ஒன்றரும் ஒன்றே எல்லாம் நீங்கள் விளங்க ஆடல் செய்த அருள்பெரும் பொருளே எங்களை அருள் இயற்கையில் உள்ளன அங்கே இடத்தில் அருட்பெரும் சிவமே யாரை எங்கும் இறங்குகின்றார்கள் சீரை அழிக்கும் சிதம்பர சிவமே பொருளாதாரியில் இருபது வெளியென அவர்களால் எனக்கு பகர்ந்த மெய் சிவமே அருள்வெளி ஒன்றே எதிர்வெளி மற்றெல்லாம் இருவரை இடையென இயக்கிய சிவமே சுத்த சன்மார்க்க சிவனை சத்தியமாக்கிய தனிச்சிவபதியே என கழித்தருடைய தனிப்பெரும் தலைமை தந்தையே இருவரும் தீமையும் நடைமுறையாகவே கண்ணூர் பாதத்தை காவலை துணைய உடற்படி அனைத்தையும் தீர்ப்பிடி அனைத்தையும் அறவர தவிர்த்த அருட்சிவ மருந்து என்னுடைய அரும்பு என்னுடைய மரத்து என்னுடைய விரித்த என்னுடைய அன்பே தூய்மையால் எனக்கு பொய்சலாம் நீக்கிட வாய்மையால் கருணை மழைவழி மழையே உள்வழி ஓம்பிட ஒருமொழி விளைந்திட வெல்வழி காட்டு மெய்வழி கடலே சமையன உலங்கன காணல் கமர்கனுக்கு அமைய பாதனே வாதிஞான போதனே வாழ்க வாழ்கராதனே வாதிஞான போதனே வாழ்க வாழ்கராதனே அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாக வள்ளல் மலரடி வாழ்வாக சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைத்தாதா திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் கண்ணியப்படிகளா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி 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 அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி